அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாளை தினத்துல நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிறோம். அதற்கு நீங்க ஆயத்தமாகி கொண்டு இருப்பீங்க. இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக ஏன் பிறந்தார், இந்த உலகத்திற்காக ஏன் வந்தார், நமக்காக வந்தாரே, நம்மை மீட்கும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்து தேவகுமாரன் மனுஷனாக இந்த உலகத்தில் வருவதற்கு ஒரே ஒரு காரணம், நம்மேல் உள்ள அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, கிறிஸ்துமஸ் தினத்தன்று கிறிஸ்து பிறந்த அன்று தேவ தூதர்கள் அப்படியே வானத்திலிருந்து இறங்கி வந்து இந்த கேரள பாடுறாங்க, உன்னத தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிறிஸ்து பிறந்த அந்த நற்செய்தியை அன்றைக்கு கொண்டாடினார்கள். ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திற்கு வந்தாரே, பரலோகத்தின் மேன்மைகளை எல்லாம் விட்டு இந்த உலகத்திற்கு வந்த அவருடைய அன்பை நாம் மறக்க முடியுமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் பாடலாமா? ஆண்டவரை துதிங்க, எல்லாரும் கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா, ரிபலஹாந்தரபா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உன்னத தேவனுக்கே மகிமை, உலகில் சமாதானமாமே. காரிருள் நீங்கிட காசினி மீதிலே கதிரொளியாய் ஜனித்தார். அல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா, துதி அவர்க்கே. அல்லேலூயா, துதி அவர்க்கே. மானிடர் மேலிவர் கன்பிதுவோ, மனுக்கோலமாய் மனுவேலனார். மாட்சிமையாவையும் துறந்தே இவ்வுலகில் மானொளியாய் ஜனித்தார். சொல்லுங்க கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. ஹல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. ஹல்லேலூயா, துதி அவர்க்கே. ஹல்லேலூயா, துதி அவர்க்கே. தாரகை என அவர் தோன்றிடவே, நேர்பாதையில் நடத்திடவே, தற்பரன் கிருபையும் சத்தியம் இந்திட தன் மொழியாய் ஜனித்தார். அல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா, துதி அவர்க்கே. அல்லேலூயா, துதி அவர்க்கே. வாழ்த்துவோம் பாலகன் இயேசுபரன், வல்ல தேவனின் ஏகசுதன். வாஞ்சித்தாரே எம்மில் வாசம் செய்திடவே, வானொலியாய் ஜனித்தா. எல்லாரும் கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. ஹல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. ஹல்லேலூயா பலரி பதரா ஹிமராதர சே மகாந்தர பலரி கவா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. ஹல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. ஹல்லேலூயா,
துதி அவர்க்கே. ஹalleluya, துதி அவர்க்கே. ஹalleluya, ஹalleluya. ஓரா கபல தீர பல ரிபா தர சந்தரமா. ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, நம்மேல் வைத்திருந்த அன்பு, அன்மேல் வைத்திருக்கிற அன்பு. ஆண்டவர் பெரிய அன்பு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தபடினால், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கு அந்த ஒப்பு கொடுத்தல் இல்லைன்னா இன்றைக்கு நம்ம இல்லை. கிறிஸ்து பிறக்கலனா நம்ம இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லாம போயிருந்திருக்கோம். ஆனா ஒண்ணு இல்லாத நிலையில் இருந்த நம்மை தூக்கி எடுக்கும்படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்க. இந்த உலகத்திற்கு வந்த இயேசு நம்முடைய இருதயங்களில் பிறந்தபடியினால் இன்றைக்கு நாம் சந்தோஷமா இருக்கிறோம். ஏதோ கிறிஸ்து பிறந்தான்னு சொல்லி சும்மா கொண்டாடிட்டு போறதை விட, உள்ளத்தின் ஆழத்துல, நம்ம இருதயத்துக்குள்ள, நம்ம வாழ்க்கைக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறார் என்கிற அந்த நற்செய்தி தான் நம்மை வாழ வைக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் நமக்குள் வந்து பிறந்ததுதான் நமக்கு சந்தோஷம். ஏதோ மற்றவங்க உலகத்தாரெல்லாம் கொண்டாடுறாங்க கிறிஸ்துமஸ, ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றின நாள். ஹalleluya. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா? கிறிஸ்து நமக்குள் இருக்கிறாரா? இந்த சந்தோஷம் இல்லைன்னா அந்த உலகத்துல வாழ்றதுல அர்த்தமே இல்லை. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுடைய சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கிறிஸ்து உங்களுக்குள் பிறந்திருக்கிறபடினா நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏதோ சும்மா வாழ்ந்துட்டு போறதுக்கு ஆண்டவர் நமக்குள்ளே வந்தாரா? சும்மா ஏதோ வாழ்ந்துட்டு போறதுக்காக கர்த்தர் நம்மை ரட்சித்தாரா? இந்த உலகத்துல சும்மா அப்படியே மற்றவங்களை போல வாழ்ந்துட்டு போறதுக்காக கர்த்தர் நம்மை அபிஷேகித்தாரா? தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் நிதானித்து ஆராய்ந்து பாருங்களேன். உங்களை குறித்த தேவ திட்டம் என்ன? உங்கள் வாழ்க்கையை குறித்த தேவ திட்டம் என்ன? எல்லாரையும் போல நாளைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம். ஆனா உங்க உள்ளத்தின் ஆழத்துல நீங்க கொஞ்சம் அர்ப்பணிங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்ன குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, அதை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறப்பா, என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லுங்க. மரியாள் தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்காம இருந்திருந்தா யோசிச்சு பார்ப்போமா? தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்த மரியாள் இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் சொல்வீங்களா கைகளை உயர்த்தி? ஆண்டவரே, எவ்வளவு பெரிய அன்பு நீங்க எங்க மேல வைத்த அன்பு எவ்வளவு பெரியதப்பா, எவ்வளவு பெரியது. எங்க மேல நீங்க அன்பு வச்சதுனால தானப்பா அந்த உலகத்துக்கு வந்தீங்க. எங்களை மீட்டெடுப்பதற்காகத்தானப்பா அந்த உலகத்துக்கு வந்தீங்க. உங்க அன்பை எங்களால சொல்ல முடியலப்பா, உங்க அன்பை எங்களால விவரிக்க முடியல. அவ்வளோ பெரிய அன்பு. ஹalleluya, ஹalleluya. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று நினைத்தல்லாமலே நேசனாக மாற்றிடவே. சொல்லுங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி. இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. நம்ம எல்லாரும் ஆண்டவரை விட்டு தூரம் அலைஞ்சோம், உள்ளத்துல அவரை தள்ளிட்டோம். ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறதுக்கு வழியே இல்லாத சூழ்நிலையில இருந்தேன்.
உங்களை நேசிக்கலப்பா, நான் உங்களை விட்டு பின்வாங்கி போனேன். ஆனாலும் நீங்க எங்களை விடலப்பா, நீங்க எங்களை விடல. உள்ளத்தால வரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பாலி யானாரே. சொல்லுங்க கைகளை உயர்த்தி. இயேசுவின் மகா அன்பிதே ஆதின் ஆழம் மாறிய நாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஹalleluya பலரி பதர சந்தரபா. ஓ ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஷபாலா தீரபலபா. ஆண்டவரே, அன்றைக்கு மரியாள் தேவ திட்டத்திற்கு என்று தன்னை அர்ப்பணித்தது போல இன்றைக்கு இனி வருகிற நாட்களிலே நீர் எங்கள் மேல் என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அதற்கு நேராக எங்களை நடத்தும்படிகளை தாழ்த்தியா ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya பலரி பதர சந்தரபா. ஓ ஹalleluya ரீமஹந்தரசே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியதப்பா, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியதப்பா. ஓ ரகபலஹதரசே மஹந்தரபா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், எங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரித்துக் கொள்ளும், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். God bless you.